Hi students, welcome to One Academy. Okay, so நம்ம செப்டம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் MCQs தான் பார்த்துட்டு இருக்கோம். Okay, so நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 60-70 MCQs பார்த்திருப்போம். இந்த வீடியோல வந்து இன்னொரு 15-20 MCQs நம்ம பார்க்கலாம். Okay, so அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா Unacademy Plusல அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கோர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து ஃபுல்லா நாங்க கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4th இப்போதான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலுமே பழைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரியா, இதில் வந்து ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய 6th to 10th இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ், அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் வந்து இதில் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா, ஸோ நான் வந்து இதில் என்ன எடுப்பேன்னா, நான் வந்து சயின்ஸ் எடுப்பேன். ஒவ்வொரு எஜுகேட்டர்ஸும் ஒவ்வொரு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. என்னோட கிளாஸ் வந்து எந்த டைம்ல இருக்கும் அப்படின்னா, ஈவினிங் வந்து உங்களுக்கு 8 மணில இருந்து, சரி, ஈவினிங் வந்து ஒரு 8 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் என்னோட கிளாஸஸ் வந்து இருக்கும். வாரத்துல 5 நாட்கள் வந்து நம்ம கிளாஸ் இருக்கும். சரியா, நம்ம கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா தியரி பிளஸ் MCQ பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளாஸ்லயே பாத்துருவோம். சரிங்களா, ஓகே. ஸோ Unacademy Plusல நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ரெஃபரல் கோட் வந்து GV Current. ஓகே, ஸோ இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நீங்க சேரும்போது உங்களுக்கு 10% வரைக்கும் ஃபீஸ்ல டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம், கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்து என்ன கொஸ்டின் அப்படின்னா, as per தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் பாலிசி, Tamil aims to increase the electronic industry output to dash by the year 2025. So recently Tamil Nadu வந்து பாத்தீங்கன்னா Tamil Nadu Electronics Hardware Manufacturing Policy அப்படின்றத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரியா, அந்த பாலிசி படி 2025க்குள்ள எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி அவுட்புட்டை வந்துட்டு $100 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்காங்க. $100 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணணும் டார்கெட் வச்சிருக்காங்க. சரியா, அடுத்ததான், what is the share of Tamil Nadu in the total electronic manufacturing in India? இந்தியாவுடைய டோட்டல் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்ல இந்தியாவுடைய ஷேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு கரண்டா 16% இருக்கு. சரியா, இந்தியாவிலேயே 2வது அதிக ஷேர் வந்து தமிழ்நாடு தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷேரை வந்துட்டு 2025க்குள்ள 25% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பாலிசில சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் பாலிசில சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்? இப்பதான் நான் சொன்னேன், இந்தியாவிலே ஓவராலா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்ல தமிழ்நாட்டோட ரேங்கிங் வந்து 2வது இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்து, as per the electronic hardware manufacturing policy, Tamil Nadu aims to increase the share of Tamil Nadu in the total electronic manufacturing in India too. சரி, இந்த பாலிசி படி இந்தியாவுடைய ஓவரால் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இருக்கு இல்லையா, அதுல இப்ப கரண்டா நம்ம 16% வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இதை எவ்வளவு பர்சன்டேஜா இன்க்ரீஸ் பண்ணணும் டார்கெட் வச்சிருக்காங்க, அதான் கேள்வி இல்லையா. ஸோ 16 இருந்ததை 25 ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. So which month of 2020 recorded the highest rainfall since 1926? சரி, அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் பெஞ்ச மழை இருக்கு இல்லையா, இந்த மழை தான் 1926ல இருந்து ஆகஸ்ட் மாசத்துல பெஞ்ச மழையெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் பெஞ்ச மழை தான் அதிக மழையா இருக்கு. சரிங்களா, சோ இது வரைக்கும் 1926க்கு அப்புறமா ஆகஸ்ட் மாசம் பெஞ்ச மழைகள்லயே இந்த வருஷம் பெஞ்ச ஆகஸ்ட் மழை தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வாட் இஸ் த லாங் பீரியட் ஆவரேஜ் ரெயின்ஃபால் இன் இந்தியா? சரி, அது என்ன லாங் பீரியட் ஆவரேஜ் ரெயின்ஃபால் இன் இந்தியா அப்படின்னு கேட்டு இருக்காங்க. 80 சென்டிமீட்டர், 81 சென்டிமீட்டர், 86 சென்டிமீட்டர், 88 சென்டிமீட்டர். லாங் பீரியட் ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, 1961ல இருந்து 2010 வரைக்கும் இந்த 50 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த 50 வருஷத்துல பெஞ்ச ஆவரேஜ் ரெயின்ஃபால் இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து லாங் பீரியட் ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படின்றது. சரியா, சோ அந்த லாங் பீரியட் ஆவரேஜ் ரெயின்ஃபால்ன்றது அந்த மான்சூன் சீசன்ல இந்தியால வந்து 88 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. சரியா, சோ இந்த வருஷம் எவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த வருஷம் வந்து நார்மல் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. சரியா, இந்தியால நார்மல் மழை இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வருஷம் 88 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் வரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நார்மல் ரெயின்ஃபால் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் என்ன எஸ்டிமேட் பண்ணிருக்காங்கன்னா 96% to 104% ஆஃப் த லாங் பீரியட் ஆவரேஜ் ரெயின்ஃபால், இதான் வந்து நார்மல் ரெயின்ஃபால் அப்படின்றது.
சரியா? அப்பனா ஒண்ணு 88% 88 சென்டிமீட்டரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 4-5 கம்மியா ஒரு 85 84 அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 92 அந்த மாதிரி சென்டிமீட்டர்ஸ் மழை இருக்கலாம். அடுத்து the period that is considered to calculate the long period average rainfall in India. அப்பதான் பார்த்தோம் long period average rainfall calculate பண்ண எந்த பீரியட் எடுத்துக்கிட்டாங்க? 1961 to 2010 எடுத்துக்கிட்டாங்க. சரியா? அடுத்தது so what is the name of the mental helpline launched in September 2020 by the Union Justice and Empowerment Ministry? so ரீசெண்டா ஒரு மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, சூசைடல் தாட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த கன்சல்டேஷன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. பக்கத்துல யாராவது சைக்காட்ரிஸ்ட்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களை ரெஃபர் பண்ணி விடுவாங்க. சரியா? ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 13 இந்தியன் லாங்குவேஜஸ்ல இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் தமிழ். தமிழ் உட்பட 13 மொழிகள்ல அது இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பர் பேரு கிரண், KIRAN கிரண். ஸோ கிரண் மென்டல் ஹெல்ப்லைன் இஸ் அவைலபிள் இன் ஹவு மெனி லாங்குவேஜஸ்? இப்போதான் நான் சொன்னேன், மொத்தமா 13 லாங்குவேஜஸ்ல அது இருக்கு. சரியா? அடுத்ததா which article regulates the procedure for amending the Constitution of India? சரியா? இது நம்ம எதுக்காக பார்த்தோம்னா ரீசெண்டா கேசவானந்த பாரதி அவர் வந்து இறந்திருப்பாரு. ஸோ அதனால அது ரிலேட்டடா நம்ம இந்த விஷயம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க? ஓகேவா? ஸோ எதுல சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 368ல சொல்லியிருக்காங்க. அடுத்ததா okay, in which case Supreme Court said that fundamental rights cannot be taken away through amendments. சரிங்களா? ஸோ அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது, அமெண்ட்மெண்ட் பண்ணி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது கான்ஸ்டியூஷன்ல இருந்து அப்படின்ட்டு எந்த கேஸ்ல சொல்லியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்? கோலக்நாத் கேஸ்லயா, கேசவானந்த பாரதி கேஸ்லயா, மினர்வா மில்ஸ் கேஸ்லயா, இல்ல LIC கேஸ்லயா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ கோலக்நாத் கேஸ்ல தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி கோலக்நாத் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து 1967ல வந்திருக்கும், இது 1973ல வந்திருக்கும். கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து பாதிக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா in which case judgment Supreme Court introduced a basic structure doctrine. இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற விஷயத்த எந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னாங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ்ல தான் அதை சொன்னாங்க. அடுத்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் இஸ் டிஃபைன்ட் இன் தி ஆர்டிகல். பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னா இல்லையா, அது எந்த ஆர்டிகல்ல அதை பத்தி டிஃபைன் பண்ணிருக்காங்க? ஆர்டிகல் 13, 32, 368 ஆல் ஆஃப் தி அபோவ் பாத்தீங்கன்னா. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத எந்த ஆர்டிகலுமே அதை டிஃபைன் பண்ணல. அதை வந்து எதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றத சுப்ரீம் கோர்ட் தான் ஒவ்வொரு கேஸ் பை கேஸ் பேசிஸ்ல அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, சரி. அடுத்தது ஓகே, ஸோ போஷான் அபியான் இஸ் லான்ச்ட் இன் விச் இயர்? ஃபைன். ஸோ இந்த நம்ம பார்த்தோம் ரீசெண்டா செப்டம்பர் மாசம் இருக்கு இல்லையா, இந்த செப்டம்பர் மாசத்தை இந்தியாவில் வந்து போஷான் மா அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணாங்க. போஷான் மா அப்படின்னா போஷான் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது நியூட்ரிஷன் மந்த் அப்படின்னு கூட நம்ம இதை சொன்னோம் இல்லைங்களா. ஸோ எதுக்காக இந்த நியூட்ரிஷன் மந்த் அப்சர்வ் பண்ணாங்கன்னா 2018ல செப்டம்பர் மாசம் தான் போஷான் அபியான்ற ஸ்கீம் வந்து திட்டம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 2018ல செப்டம்பர் மாசம். அதே மாதிரி செப்டம்பர் மாசம் முதல் வாரத்தை நம்ம போஷான் வாரமா அப்சர்வ் பண்றோம், நியூட்ரிஷன் வீக்கா. சரியா? நெக்ஸ்ட், போஷான் அபியான் எய்ம்ஸ் டு ரெடியூஸ். போஷான் அபியான் வந்து எதெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக லான்ச் பண்ணாங்க? அனீமியா, ஸ்டண்டிங், லோ பர்த் வெயிட், அண்டர் நியூட்ரிஷன். சரியா? ஸோ அனீமியான்றது ரத்த சோகை நோய். ஸ்டண்டிங் அப்படின்னா பாத்தீங்கன்னா லோ ஹைட். சரியா? லோ ஹைட் ஃபார் ஏஜ், ஏஜ் கேட்ட ஹைட் இல்லாம குள்ளமா இருப்பாங்களா, அதுக்கு தான் ஸ்டண்டிங் அப்படின்றது. லோ பர்த் வெயிட். சரியா? ஸோ லோ பர்த் வெயிட்ல குழந்தைகள் பிறக்கிறது, அண்டர் நியூட்ரிஷன். சரியா? ஊட்டச்சத்து குறைபாடு. இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்றதுக்காக தான் போஷான் அபியான். சரிங்களா? இதுல என்ன பிளான் வச்சிருப்பாங்கன்னா 2022க்குள்ள, 2018ல லான்ச் பண்ணிருப்பாங்க, 2022க்குள்ள வருஷத்துக்கு 2% அளவுக்கு ஸ்டண்டிங்கை குறைக்கணும், வருஷத்துக்கு 2% அளவுக்கு லோ பர்த் வெயிட்டை குறைக்கணும், வருஷத்துக்கு 2% அளவுக்கு அண்டர் நியூட்ரிஷன் குறைக்கணும், வருஷத்துக்கு 3% அளவுக்கு அனீமியாவை குறைக்கணும்
அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிருப்பாங்க. சரியா? அடுத்து போஷன் அபியான் எய்ம்ஸ் டு இம்ப்ரூவ் த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹோம். ஸோ யாருடைய நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த போஷான் அபியான்? யங் சில்ட்ரனா, பிரெக்னன்ட் மதரா, லாக்டேட்டிங் மதர்ஸா, இல்ல அடலசன்ட் கேர்ள்ஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த யங் சில்ட்ரன்ஸும் உண்டு. யங் சில்ட்ரன்ஸ் கிட்ட தான் ஸ்டண்டிங் அண்ட் லோ பர்த் வெயிட் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. பிரெக்னன்ட் மதர்ஸ் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அனீமியா வராம வந்து பாத்துக்கணும். அடலசன்ட் கேர்ள்ஸ்க்கும் அனீமியா வராம பாத்துக்கணும். சரிங்களா? ஸோ இவங்க உமன் வரும்போது அனீமியா, யங் சில்ட்ரன் வரும்போது மற்ற விஷயங்கள்லாம் அங்க வந்துடும். அண்டர் நியூட்ரிஷன், லோ பர்த் வெயிட், ஸ்டண்டிங் இதெல்லாம். நெக்ஸ்ட் கிம்பர்லி ப்ராசஸ் பிரிவென்ட்ஸ் த சப்ளை ஆஃப் வாட்? கிம்பர்லி ப்ராசஸ் வந்து எதோடைய சப்ளையை பிரிவென்ட் பண்ணுது? பிளட் டைமண்ட், பிளட் கோல்டு, பிளட் பெட்ரோலியம் ஆர் பிளட் டீசல்? இது நம்ம ரீசெண்டா வந்து ஒரு நியூஸ்ல பார்த்திருப்போம். யானோமாமி ட்ரைப் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைப் பார்த்தோம். யானோமாமி ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிரேசில்ல வந்து இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து கோல்டு வந்து ஸ்மக்லிங் பண்ணி இந்தியாவில் வந்து விற்கிறாங்க. சரியா? ஸோ இந்த கோல்டு நம்ம பிளட் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பிளட் கோல்டு அப்படின்னா அந்த பீப்புளை வந்து ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்படுத்தி தான் இந்த கோல்டு எல்லாம் வந்து அங்க எடுப்பாங்க. சரியா? அதான் நம்ம பிளட் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோல்டை சேல் பண்றதுனால என்ன ஆகும்னா இதுல இருந்து வரக்கூடிய ரெவன்யூஸ் வந்துட்டு சம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாம் போகும். சரி, இதை பத்தி பிளட் டைமண்ட் சொல்லி ஒரு படமே இருக்கு. அந்த படத்துல கூட இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி எல்லாரும். ஸோ இந்த பிளட் கோல்டு வந்து இந்த இந்தியா வந்து வாங்குறாங்க. இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி யானோமாமி ட்ரைப் பீப்புள் வந்து சொல்லியிருந்தாங்க ரீசெண்டா. அதனால பார்த்தோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடா இந்த கிம்பர்லி ப்ராசஸ் சொல்லி பார்த்தோம். ஸோ கிம்பர்லி ப்ராசஸ் வந்து எதை ப்ரிவென்ட் பண்ணுதுன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் தி சப்ளை ஆஃப் த பிளட் டைமண்ட்ஸ் தான். ஓகேவா? ஃபைன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம மீதி கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.